ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இன்டெக்ரல் கால்குலஸில் நிறையா விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதோட கண்டினியூவேஷனாக 12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற பாடத்தில் கண்டினியூவேஷனாக இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன், ஏற்கனவே இருக்கிறதோட கண்டினியூவேஷன் தான். இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் ஆர் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் மெத்தட்னு பேர். அதுக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாவை நல்லா கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுத்துட்றேன். இந்த மாடலாக வச்சுட்டு யூ கேன் டூ லாட் ஆஃப் சம்ஸ் யூஸிங் திஸ் டைப் 6 இன்டகரல் f of x the whole power n into f dash x dx அப்படின்னா f of x the whole power n plus 1 by n plus 1 plus c. இதே மாதிரி பார்த்துருக்கோம். இது ஜஸ்ட் இட் இஸ் நத்திங் பட் x power n ஃபார்முலா. x power n-க்கு என்ன சொல்லுவீங்க? x power n plus 1 by n plus 1. x power n-க்கு இன்டகிரேஷன் x power n plus 1 by n plus 1. அந்த எக்ஸுங்கிற இடத்துல we are going to replace f of x. அப்போ dxங்கிறது என்னவா மாறுனா f dash x dx-ஆக மாறுது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் பக்கத்துலேயே வந்ததுன்னா we can apply these results. அதில் ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒன்றா பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் ஒன், integral f of x the whole power n into f dash x dx is equal to f of x the whole power n plus 1 by n plus 1 plus c. Under the condition that denominator n plus 1 இருக்கிறனால n என்னவா இருக்கக்கூடாது? -1 இருக்கக்கூடாது. ஸோ n is not equal to -1. அடுத்தது பாருங்கள், integral f dash x dx by f of x. அதாவது டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் அப்படியே நியூமரேட்டரில் இருந்து டினாமினேட்டருக்கு பவர் இல்லாமல் இருந்ததுன்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. f of xங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். integral f dash x dx by f of x எப்படி மைண்டில் வச்சுக்கணும்னா log of modulus of f of x plus c. கிளியர்? அடுத்தது பாருங்கள், integral f dash x dx by root f of x. இது எப்படி இருக்குன்னா integral dx by root xன்னு இருக்குது. அப்போ dx by root xனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 2 root xன்னு சொல்லுவீங்க. அதையே தான் இங்கே என்ன பண்ணுறோன்னா டினாமினேட்டருக்கு பவர் இருக்குது, ரூட்டுங்கிற பவர் இருக்குது, அதாவது 1/2 அப்படின்னு இருக்குது. அப்படி வந்தானா நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா லாகு போட்டக்கூடாது. 2 into root of f of x plus c. So once again repeating you, integral f dash x dx by f of x equal to 2 root f of x plus c. Clear ஆயிடுச்சா? integral e power x f of x plus f dash x dx. அதாவது e power xன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், அடுத்தது f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அந்த f of xோட டெரிவேட்டிவ் f dash x பக்கத்துலேயே இருந்ததுன்னா யுவர் ஆன்சர் இஸ் e power x f of x plus c. பாருங்களேன், e power x f of x நீங்கள் டெரிவேட்டிவ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் வரும். e power x into இல்லாட்டி ஆஃப் f of x plus f dash x dxன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட்டிங் யூ, integral e power x f of x plus f dash x dxன்றதுன்னா வாட் இஸ் ஆன்சர்? e power x f of x plus c. இஸ் இட் கிளியர்? அதுக்கு பதிலாக e power xக்கு பதிலாக xங்கிற இடத்துல ax-ஐ ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ integral e power ax of a f of x plus f dash x dx equal to e power ax f of x plus c. இதே e power ax f of x டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா அந்த டெரிவேட்டிவ் தான் உள்ளே என்னவா இருக்குன்னா e power ax into a f of x plus f dash x உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் தரவு பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய சம்ஸை கொஞ்சம் ஈஸியாக போடலாம். நவ் லிசன் ஹியர், ஒவ்வொரு சம்மாக ஒவ்வொரு மாடலாக பார்த்துட்டு வரலாம். எவாலுவேட் integral 2x plus 5 by x square plus 5x minus 7 dx. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கணக்கு வரும்போது மிஸ் இந்த மாடலில் தான் வரும்னு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலாவில் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, ஒரு கணக்கை பார்த்தோன்னே டைரெக்டாக x power 5 x power 7 e power x அந்த மாதிரி டைரெக்டாக இருந்தால் இன்டகிரேஷன் போட்டுறலாம். அது ஃபஸ்ட்டு மாடல். ரெண்டாவது மாடல் என்னென்னா அந்த எக்ஸுக்கு பதிலாக ax plus b இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் 1/a இன்ட்டு அது எந்த மாடலில் இருக்கோ அந்த மாடலுக்குரிய இன்டகிரேஷனாக டைரக்ட் மாடல் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணி 1/a போடணும், எக்ஸுக்கு பதிலாக ax plus b ரீப்ளேஸ் பண்ணணும். மூணாவது உங்கள் மைண்ட் என்ன திங்க் பண்ணோன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் டீன்னு அசியூம் பண்ணாலோ இல்லாட்டி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் அப்படியே இருக்கான்னு பாருங்கள். இந்த கணக்கு அந்த மாடலில் வருது பாருங்கள். integral 2x plus 5 x square plus 5x minus 7 dx. ஸோ இதுக்கு எப்படி சொல்யூஷன் வருதுன்னு பார்க்கலாமா? நான் என்ன பண்ணுறேன், டினாமினேட்டரில் இருக்கிற x square plus 5x minus 7 வந்து டீன்னு அசியூம் பண்ணுறேன், ஆர் f of xன்னு அசியூம் பண்ணுறேன். அதோட டெரிவேட்டிவ் அப்படியே மேலே இருக்கான்னு பாருங்கள். x ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் என்ன? 2x. 5xக்கு டெரிவேட்டிவ் என்ன? 5. அப்படியே டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் மேலே இருக்குது. அதை தவிர இன்னொன்று என்ன விஷயம் தெரியுது உங்களுக்கு? டினாமினேட்டருக்கு பவர் இல்லை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அக்கார்டிங் டு த டைப் 6 ரூல்,
இன்டகரல் எஃப் டேஷ் எக்ஸ் டிஎக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஆயிருந்தா டேரெக்டாக என்ன போடலாம் லாக் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. ஆன்சர் முடிச்சாச்சு. லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 7 அப்படின்னு முடிஞ்சிடும். கான்ஸ்டன்ட் வந்து ப்ளஸ் சின்னு போடுறோம். புரிஞ்சிச்சா இந்த மாடல்? திஸ் இஸ் ஃபார் யுவர் 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் பாருங்கள், எவாலுவேட். அதோட கொஞ்சம் ஹையர் லெவலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்டகரல் இ பவர் 3 log x பை எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 dx. இது அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 அதோட டெரிவேட்டிவ் என்ன இருக்கணும் 4x³ இருக்கணும், கரெக்டாக? ஆனால் 4x³ மேலே இல்லை, ஆனால் புது ஃபார்மேட்டில் இருக்குது. என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இ பவர் 3 log x. லாஸ்ட் கிளாஸில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இ பவர் 3 log x எப்படி எழுதலான்னா இ பவர் லாகு x³ எழுதலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா மாடும் x³ ஆகிடும். கிளியர் ஆகிடுச்சு? அப்போ x³ வருது பாருங்கள். இன்டகரல் x³ பை எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 dx. இஸ் இட் கிளியர்? ஓகே. டினாமினேட்டரோ டெரிவேட்டிவ் மேலே இருக்கான்னு உடனே செக் பண்ணுறேன். எக்ஸ் பவர் 4க்கு டெரிவேட்டிவ் 4x³, 1க்கு டெரிவேட்டிவ் 0. 4x³ எனக்கு இருக்கணும், ஆனால் என்ன இல்லை 4 இல்லை. 4 இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 4. தட் இஸ் வி ஆர் டூயிங் தி டம்மி ஆப்ரேஷன். டம்மி ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி இதே ஃபார்முலாவுக்குள்ளே போயிடுறேன். இன்டகரல் எஃப் டேஷ் எக்ஸ் டிஎக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே 4x³ வந்துடும். டிவைட் பண்ணுற 4 வந்து நான் வெளியில் எடுத்துடுறேன். அப்போ 1/4ன்னு வெளியில் வந்துடும். அப்போ 1/4 4x³ பை எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 dx இன்டகிரேஷனில் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு இன்டகரல் வேல்யூ என்ன வரும் 1/4 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. கிளியர் ஆகிடுச்சா? அப்போ 2 விஷயம் இங்கே பண்ணுறோம். ஸோ இதுக்கு எப்படி மார்க் அலாட் பண்ணுவாங்கன்னா இ பவர் 3 log x x³ மாற்றினாலே உங்களுக்கு மார்க் ஒன்று கிடச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்து அந்த ஃபார்முலாவை எழுதினாலோ இல்லாட்டி இந்த ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்தாலும் ஒரு மார்க். ஸோ யூ ஆர் கெட்டிங் 2 marks ஆர் திஸ் மே பி ஆஸ்டு ஃபார் யுவர் 3 mark கொஷின்ஸ் ஆல்சோ. அடுத்த கொஷின் பாருங்கள், எவாலுவேட் இ பவர் 2x பை இ பவர் 2x மைனஸ் 2 dx. எல்லாம் ஒரே மாடல் சம்மாக இருக்குது பாருங்கள். எந்த ஃபார்முலாங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். நான் என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 2x மைனஸ் 2ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ இ பவர் 2xக்கு டெரிவேட்டிவ் என்ன 2 இ பவர் 2x. ஆனால் மேலே என்ன இருக்குது, வெறும் இ பவர் 2x தான் இருக்குது. அப்போ எனக்கு என்ன வேணும் 2 இ பவர் 2x வேணும். 2 இஸ் மிஸ்ஸிங். அப்போ என்ன பண்ணலான் இருக்கேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும் 2 இ பவர் 2x பை இ பவர் 2x மைனஸ் 2 இன்டகரலுக்குள்ளே dxன்னு வரும். அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற 1/2 நான் வெளியில் கொண்டு வரேன். அப்போ 1/2 இன்டகரல் இ பவர் 2 இ பவர் 2x பை இ பவர் 2x மைனஸ் 2 dx வரும். கிளியர் ஆகிடுச்சா? இப்போ உங்களுக்கு எந்த மாடலில் இருக்குது, டினாமினேட்டரோ டெரிவேட்டிவ் அப்படியே மேலே இருக்குது. இன்டகரலுக்கு வெளியில் என்ன இருக்குன்னா 1/2 வெளியில் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துடும் 1/2. டினாமினேட்டரோ டெரிவேட்டிவ் அப்படியே மேலே இருந்தானா என்ன சொல்லியிருக்கேன், லாகு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போடணும். அப்போ லாக் மாடுலஸ் ஆஃப் இ பவர் 2x மைனஸ் 2 ப்ளஸ் சி. ஸோ இந்த மாதிரில எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். இ பவர் 3x பை இ பவர் 3x மைனஸ் 2 ஆர் மைனஸ் 5 மைனஸ் 9 எது கேட்டாலும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் மாறவே மாறாது. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட்டோட டிஃபரன்ஷியேஷன் 0. அப்போ எது இருக்கோ டினாமினேட்டரில் இ பவர் 2xன்றதா மேலே இ பவர் 2x இருக்கணும். இ பவர் 5xன்றதா இ பவர் 5x இருக்கணும். இ பவர் 1/2xன்றதா மேலே இ பவர் 1/2xன்றதா உங்களுக்கு ஈஸியாக அந்த கணக்கை எப்படி மாற்றி கேட்டாலும் உங்களுக்கு போட முடியும். கிளியர்? நெக்ஸ்ட் கொஷின், எவாலுவேட் இன்டகரல் log x the whole cube by x into dx. ரொம்ப சிம்பிள். அதே மாடலை பாருங்கள். உங்களுக்கு எதை அசியூம் பண்ணால் அதோட டெரிவேட்டிவ் பக்கத்தில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் இது வரைக்கும் நம்ம கீழே தான் அசியூம் பண்ணிட்டு வந்தோம். தட் இஸ் டினாமினேட்டர் அசியூம் பண்ணிட்டு வந்தோம். இங்கே டினாமினேட்டர் எக்ஸ் இருக்குது. எக்ஸோ டெரிவேட்டிவ் என்ன 1 அங்கே இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ எதை அசியூம் பண்ணுறது பெஸ்ட்டு, log x எஃப் ஆஃப் எக்ஸ்னு அசியூம் பண்ணுறது பெஸ்ட். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் log x the whole cube by x dx. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு log xன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எந்த ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், இன்டகரல் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் பவர் n எஃப் டேஷ் எக்ஸ் டிஎக்ஸ். பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது லாக் எக்ஸ். அப்போ லாக் எக்ஸ் த ஹோல் பவர் 3 இன்ட்டு அந்த லாக் எக்ஸோ டெரிவேட்டிவ் 1/x இருக்கிற மாதிரி இருக்கா? அப்போ உடனே அதோட ஃபார்முலாக்கு ரிசல்ட் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் பவர் n+1/n+1 ப்ளஸ் சி. அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், லாக் எக்ஸ் த ஹோல் பவர் 3+1/3+1 ப்ளஸ் சி. அப்போ உங்களுக்கு லாக் எக்ஸ் த ஹோல் பவர் 4/4 ப்ளஸ் சி. அடுத்த கொஷின், இன்டகரல் 6x + 7 பை ரூட் ஆஃப் 3x² + 7x - 1 dx. இந்த கணக்கு எப்படி போடலாம்,
I is equal as usual கொடுத்துருக்க இன்டகிரேஷன் எப்பயுமே ஐன்னு அசியூம் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டெப்ஸு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அதுக்காக தான். I is equal to integral 6x plus 7 by root of 3x square plus 7x minus 1 dx கொடுத்துருக்காங்க. அதே ப்ரொசீஜர் த சேம் ப்ரொசீஜர். 3x ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் என்ன வரும் 6x மேலே கரெக்டாக இருக்குது. 7xக்கு டெரிவேட்டிவ் என்ன வரும் 7 மேலே கரெக்டாக இருக்குது. ஸோ எதை அசியூம் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் f of x is equal to 3x square plus 7x minus 1. கிளியர் தான். அப்போ இது பார்க்க எப்படி இருக்குது இன்டகரல் டினாமினேட்டர் ரூட்டுக்குள்ளே இருக்குது கவனிச்சுக்கோங்க. அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் தான் மேலே இருக்குது. அப்போ இது எந்த மாடலில் இருக்குன்னா இன்டகரல் f dash x dx by root f of x அப்படிங்கிற மாடலில் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஆன்சர் தெரியும் 2 root f of x plus c. 2 root what is your f of x 3x square plus 7x minus 1 plus c. புரிஞ்சிச்சா இந்த மாடல்? ஸோ பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்டகிரேஷன் போடுறது வெரி சிம்பிள். அடுத்தது பாருங்கள் இன்டகிரல் 4x plus 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 dx. ரூட்டுக்குள்ளே இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் என்ன 2x, ஆனால் வெளியில் என்ன இருக்குது 4xன்னு இருக்குது. எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் என்ன 1, ஆனால் வெளியில் என்ன இருக்குது 2ன்னு இருக்குது. அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா த ஃபங்க்ஷன் இஸ் மல்டிப்ளை, அதாவது 2x + 1 இஸ் மல்டிப்ளைட் பை 2ஆக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் 4x + 2வை 2 × 2x + 1 மாற்றலாமா? மாற்றியாச்சு. இப்போ பாருங்களேன் உங்களுக்கு வேணுங்கிற டெரிவேட்டிவ் அப்படியே வெளியில் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலான்னா 2வை வெளியில் எடுத்துடுறேன். 2 × இன்டகரல் 2x + 1 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 dx. கிளியர் ஆகிடுச்சா? இப்போ எதை எஃப் ஆஃப் எக்ஸ்னு அசியூம் பண்ணாலும் உங்கள் மைண்டு கிளியராக சொல்கிறதா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ். இது பார்க்க எந்த ஃபார்மேட்டில் இருக்குது இன்டகரல் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் பவர் n இன்ட்டு எஃப் டேஷ் எக்ஸ் டிஎக்ஸ். அதுக்கு ஆன்சர் சொல்லலாமா எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் பவர் n+1/n+1 + c. போன கணக்கு மாதிரியே தான். அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது வெளியில் ஏற்கனவே 2 வந்தாச்சு. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் பவர் 1/2 + 1. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் 3/2 பை 3/2ன்னு வரும். அந்த /2 மேலே போகும். ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. அப்போ அந்த 2வும் இந்த 2 சேர்ந்து என்ன ஆகிடும் 4ன்னு ஆகிடும். ஸோ இந்த கேல்குலேஷன்லாம் ரஃப்பில் போட்டு ஜஸ்ட் என்டர் த ஆன்சர் இன் யுவர் மெயின் பார்ட். ஸோ த ஆன்சர் இஸ் 4/3 x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் பவர் 3/2 + c. Is it clear now? So here we are applying the formula of integral f of x the whole power n into f dash x dx equal to f of x the whole power n+1/n+1 + c. இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாமா? evaluate integral x power 8 1 + x power 9 the whole power 5 dx. இதுவும் லாஸ்ட் சம் மாடல்லையே தான் இருக்குது, ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாரு. integral x power 8 into 1 + x power 9 the whole power 5 dx நான் என்ன பண்ணுறேன் ஐன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே எதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு அசியூம் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிக்கிறோம். எக்ஸ் பவர் 8 எடுத்தால் என்ன இருக்கணும் 8 × x power 7 வரணும். அது இல்லை, ஸோ அதை எடுத்துக்க முடியாது. அப்போ எதை எடுத்துக்கலாம் 1 + x power 9 நான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அசியூம் பண்ணுறேன். நீங்கள் கேட்கலாம் ஏன் மிஸ் த ஹோல் பவர் 5 எடுத்துக்கலாமேன்னு கேட்கலாம். ஏன் எடுத்துக்க முடியாதுன்னா இது பார்க்குறதுக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் பவர் n ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் 1 + x power 9 நான் என்ன பண்ணுறேன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு அசியூம் பண்ணுறேன். அப்போ அதோட டெரிவேட்டிவ் என்ன 1க்கு டெரிவேட்டிவ் 0, எக்ஸ் பவர் 9க்கு டெரிவேட்டிவ் 9 × x power 8ன்னு வரணும். ஆனால் எது மிஸ்ஸிங் 9 மிஸ்ஸிங். அப்போ நான் என்ன பண்ணணும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுறேன். 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணால் உங்களோட கணக்கு எப்படி மாறிடும் 1/9 இன்டகரல். இதெல்லாம் நீங்கள் ரஃப்பில் வச்சுக்கணும். அதனால தான் நான் மெயின் பேஜில் காமிக்கவே இல்லை. ரஃப்பில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். 1/9 integral 9x power 8 into 1 + x power 9 the whole power 5 dx. கிளியர் ஆகிடுச்சா? இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே இருக்க ஆல்ரெடி வெளியில் என்ன இருக்குது 1/9 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் பவர் n+1. அப்போ 1 + x power 9 the whole power 5 + 1 6/6. வெளியில் ஒரு 9 இருக்குது, இங்கே ஒரு 6 வருது. 9 × 6 54. அதனால தான் ஆன்சர் என்னவா மாறி இருக்குன்னா 1/54 into 1 + x power 9 the whole power 6 + c. Clear? Next question, evaluate integral x power e minus 1 plus e power x minus 1 by x power e plus e power x dx. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு. உங்களுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கிறதுனால எந்த மெத்தடில் போடலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சுட்டு வரேன். அதில் எனக்கு என்ன வசதியாக இருக்குன்னா டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கான்னு செக் பண்ணுறேன்.
எக்ஸ் பவர் இ. எக்ஸ் பவர் இக்கு டெரிவேட்டிவ் இ இன்ட்டு எக்ஸ் பவர் இ மைனஸ் ஒன். எனக்கு எது மிஸ்ஸிங்? இ இல்லை. எக்ஸ் பவர் இ மைனஸ் ஒன் இருக்குது, ஆனால் இ இல்லை. அடுத்தது இ பவர் எக்ஸு. இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ் தான் டிஃப்ரென்ஷியேஷன். ஆனால் எனக்கு என்ன இருக்குன்னா இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்குது. ஸோ எனக்கு என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டில் வந்து ஒரு இ வரல, செகண்டில் வந்து இ பவர் எக்ஸ் மட்டும் தான் வரணும், 1/e எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ இன்டெக்ரல் நான் 1/eயால் வெளியில் எடுக்கிற நியூமரேட்டர்லேருந்து ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் அவுட் 1/e அவுட் சைட். அப்போ 1/e வெளியில் எடுத்தால் என்ன ஆகும்? இ இன்ட்டு எக்ஸ் பவர் இ மைனஸ் ஒன். இ கட்டாயி எக்ஸ் பவர் இ மைனஸ் ஒன் வந்துருச்சா நியூமரேட்டரில், ப்ளஸ்ஸு 1/e இன்ட்டு இ பவர் எக்ஸ். அதை எப்படி எழுதலாம்னா இ பவர் எக்ஸ் பை இன்னு சொல்லலாமா? இ பவர் எக்ஸ் பை இ எப்படி எழுதுகிறோம்? இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ நியூமரேட்டர் மேலே இருக்கிற நியூமரேட்டரும் செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கிற நியூமரேட்டரும் உங்களுக்கு டேலி ஆச்சு. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 1/e மட்டும் தான் வெளியில் இருக்குது. டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் எப்படி மேலே இருக்கான்னு பாருங்கள். ஸோ இஃப் த டினாமினேட்டர்ஸ் டெரிவேட்டிவ் அக்கர் அட் த நியூமரேட்டர், வாட் இஸ் யுவர் ரிசல்ட்? லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. அதை தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஐ இஸ் ஈக்குவல் டு அந்த 1/eயை வெளியில் எடுத்துடுறேன். அப்போ 1/e இன்ட்டு லாக் என்ன வரும்? எக்ஸ் பவர் இ ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் பவர் இ மைனஸ் ஒன் ப்ளஸ் e power x minus 1 by x power e plus e power x dx is equal to 1/e log of modulus of x power e plus e power x plus c. Clear ஆயிடுச்சா? Next question. Evaluate integral 1 by x log x dx னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் சம், 2 மார்க் கொஷனுக்கு தான் வரும். இன்டெக்ரல் 1 by x log xன்னு வரும்போது என்ன ஆகும்? dxன்னு வரும்போது எதை டீன்னு அசியூம் பண்ணால் அதோட டெரிவேட்டிவ் இருக்குன்னு பார்க்குறீங்க. ஆர் எதை எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டி யூஸ் பண்ணலாம், இசட் யூஸ் பண்ணலாம், ஒய் யூஸ் பண்ணலாம், அதர் தேன் எக்ஸ் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? லாக் எக்ஸ் அசியூம் பண்ணிங்கன்னா லாக் எக்ஸோட டெரிவேட்டிவ் 1/x அப்படியே பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்? டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நீங்கள் கேட்கலாம், மிஸ் டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கணுமேன்னு கேட்கலாம். இதை எப்படி எழுதிக்கிறேன்னா இன்டெக்ரல் 1/x by log xன்னு எழுதலாமா? 1/x log xன்னு சொன்னாலும் 1/x by log xன்னு சொன்னாலும் ஒன்று தான். அப்போ டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்குது. வாட் இஸ் யுவர் ரிசல்ட்? லாக் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் எஸ் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. கிளியர் ஆயிடுச்சா? அடுத்த சம் பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இந்த கொஷின் எவாலுவேட் இன்டெக்ரல் எக்ஸ் பை 2x power 4 minus 3x square minus 2 dx. 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எப்படி மாற்றி கேட்டாலும் இதே நேரம் எக்ஸ் பவர் 4க்கு பதிலாக என்ன கேட்கலான்னா இ பவர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு கேட்கலாம், லாக் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு கேட்கலாம். பட் அதோட டெரிவேட்டிவ் மேலே இருக்கும். இந்த சம்மை நம்ம முதல்ல என்ன செய்கிறோம்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் சிம்ப்ளிஃபிகேஷன் 2 தடவை சிம்ப்ளிஃபை ஆகிற மாதிரி இருக்கும். I is equal to integral x by 2x power 4 minus 3x square minus 2 dx. நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஸ்கொயரை டீன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன 2x dxங்கிறது dtன்னு மாறும். ஆர் 2x is equal to dt by dxன்னு போடுவோம். அந்த dx தான் இந்த சைடு கொண்டு வந்துட்டு 2x dx is equal to dtங்கிறேன். புரிஞ்சுத்தா இந்த ஸ்டெப்பு? அப்போ I என்னவா மாறும்? இன்டெக்ரல் அந்த x dx என்னவா மாறுனா dt by 2 by 2x ஸ்கொயர், அப்போ t ஸ்கொயர், x பவர் 4 சாரி x பவர் 4 உங்களுக்கு என்னவா மாறும்? t ஸ்கொயர் மைனஸ் 3t மைனஸ் 2. இது கிளியர் ஆகிடுச்சா? இப்போ கீழே இருக்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. பட் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இஸ் ஃபேக்டரைசபிள். நம்ம வந்து ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மாடலில் இன்டகிரேஷன் போடுறத 2 கிளாஸ்க்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். அதை இங்கே நம்ம என்ன செய்கிறோன்னா யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ dt by 2t plus 1 into t minus 2 இருக்குது இன்டகிரேஷனுக்குள்ளே. அதை நான் எப்படியா ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு என்ன மாடல் யூஸ் பண்ணுறோம்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன். அதை நான் அந்த சைடில் ரைட் சைடில் போட்டு காமிச்சிருக்கேன். 1 by 2t plus 1 into t minus 2 ஈக்குவல் டு எப்படி பிரிப்போம்? டினாமினேட்டரில் 2 லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம்னா a by 2t plus 1 plus b by t minus 2ன்னு பிரிப்போம். புரிஞ்சிடுச்சா? ஜஸ்ட் டேக்கிங் த எல்சிஎம். அப்போ நியூமரேட்டரில் 1, இந்த சைடு நியூமரேட்டரில் ரைட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டரில் என்ன வரும்? a into t minus 2 plus b into 2t plus 1 வரும். கிளியர் ஆகிடுச்சா? ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். லாஸ்ட் கிளாஸ்லேயே ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி சொல்லியிருக்கேன்னா 1 ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா இன்னொரு மெத்தடில் டீக்கு பதிலாக 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பியோட ஆன்சர் கிடச்சிரும். டீக்கு பதிலாக -1/2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? ஏயோட ஆன்சர் கிடச்சிரும். அது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a is equal to -2/5 வரும், b is equal to 1/5 வரும். அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -2/5/2t plus 1 plus 1/5/t minus 2. அதை எதுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன்?
இன்டகிரேஷனுக்குள்ளே இப்போ கொண்டு வரேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இந்த சைடில் சிம்பிளை பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன போட வேண்டிய அவசியம் இல்லை. இன்டகரல் சிம்பிள் போட்டு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இன்டகரல் போட்டு டிஎக்ஸ் போகணும். இன்டகரல் போட்டால் டிஎக்ஸை மறந்துடுவீங்க, டிஎக்ஸ் போட்டால் இன்டகரலில் மறந்துடுவீங்க. இந்த கன்ஃபியூஷன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷனை சைடில் காமிச்சிட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக இன்டகிரேஷன் கீழே வருது. புரிஞ்சிடுச்சா? ஓகே. உங்களுக்கு மேலே என்ன இருக்குன்னா ஜஸ்ட் லிசன் ஹியர். 2xல இருக்கிற 1/2 வெளில வந்தாச்சு. 1/2 இன்டகரல் dt by now I is equal to integral dt by 2t square minus 3t minus 2 இருக்கா? நியூமரேட்டரில் இருக்கிற 1/2 நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன். அப்போ இன்டகரல் dt by 2t plus 1 into t minus 2 வந்தாச்சு. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மாடலில் இங்கே சிம்பிளை பண்ணுறேன். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் சைடில் பாருங்களேன், அங்கேயும் ஒரு 1/5 இருக்குது, செகண்ட்லேயும் ஒரு 1/5 இருக்குது. ஸோ 1/5 நான் ரெண்டுத்துலேயும் தூக்கி வெளியில் எடுத்துடுறேன். அப்போ ஆல்ரெடி 1/2 இருக்குது, இப்போ ஒரு 1/5 வெளியில் வருது. அப்போ உங்களுக்கு என்னவா மாறுது? 1/10. புரிஞ்சிருச்சா? இன்டகரல் -2/2t + 1 + 1/t - 2 dt. இஸ் இட் கிளியர்? ஓகே. 1/10 ஏற்கனவே வெளியில் இருக்குது, இனிமேல் தான் நான் இன்டகிரேஷனே பண்ண போகிறேன். அப்போ -2 அப்படியே வச்சுக்கிறேன். 1/2t + 1 எப்படி இருக்குன்னா ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், அந்த லீனியர் ஃபங்க்ஷன் இருந்தால் டீயோட கோஎஃபிஷியன்ட் என்னதோ அதை 1/, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னதோ அதை 1/ன்னு போடுவோம். இங்கே டீயோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறனால 1/2. அதனால தான் -2/2 இன்ட்டு log of 2t + 1. அது புரிஞ்சிருச்சா? ப்ளஸ் ரெண்டாவதுல உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, டீயோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்குன்னா 1 தான் இருக்குது. ஸோ டேரெக்டாகவே நம்ம போட்டுடலாம். log of modulus of t - 2 + c. இஸ் இட் கிளியர்? இந்த 2 கட் ஆகிடும். அப்போ 1/10 minus log of 2t + 1 plus log of t - 2. லாகில் ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல்னா log m minus log n அப்படின்னா எப்படி எழுதலாம்னா log of m by n எழுதலாம். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். log of mக்கு பதிலாக t - 2 மைனஸ் இருக்கிற சைடு என்ன வரும்? பைன்னு வரும். by 2t + 1 plus c. So 1/10 into again I am replacing t as what? x square. அப்போ 1/10 into log of x square minus 2 by 2 into x square plus 1 plus c. Is it clear? Next question. Evaluate. Integral e power x into 1 plus x log of x e power x dx. This is also important question for your 5 mark question. பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு அசம்ஷன் எடுத்தால் கணக்கு முடிஞ்சது. e power x இருக்குது, 1 plus x இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதோட டெரிவேட்டிவ் எங்கேயே இருக்குதுன்னு தெரிஞ்சாச்சு. அப்போ எதை அசியூம் பண்ணுறேன்னா எக்ஸ் இ பவர் எக்ஸை டீன்னு அசியூம் பண்ணுங்க. எக்ஸ் இ பவர் எக்ஸ் டீன்னு அசியூம் பண்ணிங்கன்னா என்ன மாடலில் இருக்குது? ப்ராடக்ட் ரூல். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாவையும் இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராடக்ட் ரூல் என்ன? u' v ப்ளஸ் uv' ஆர் ஃபஸ்ட்டோட டிஃப்ரென்ஷியேஷன் இன்ட்டு செகண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் இன்ட்டு செகண்டோட டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ பண்ணால் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டோட டெரிவேட்டிவ் 1. அப்போ 1 இன்ட்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் இ பவர் எக்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இ பவர் எக்ஸை காமன் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் விச் பிகம்ஸ் dt. டி வந்து எக்ஸ் இ பவர் எக்ஸாக இருந்தால் dt என்னவா மாறும்? இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ். அது அப்படியே மேலே இருக்கு பாருங்க. அப்போ உங்களோட ஐ எப்படி மாறிடும்? இன்டகரல் இ பவர் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸுங்கிறது உங்களுக்கு என்னவா மாறிடும்? டிடின்னு மாறிடும். லாகு எடுக்கிற லாகுன்னு வரும். எக்ஸ் இ பவர் எக்ஸ் இருக்கிற இடம் டீன்னு மாறிடும். ஸோ திஸ் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணோம், இதே கணக்கு இன்டகரல் லாக் எக்ஸ் டிஎக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். டீக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? யூன்னு அசியூம் லாக் டீயை வந்து யூன்னு அசியூம் பண்ணுறேன். லாக் டீக்கு டெரிவேட்டிவ் 1/t dt = du. ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் என்ன பண்ணால் போதும்? சைடில் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டாக பிரித்து காமிச்சிங்கன்னா ஒர்க்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் dt என்னவா மாறிடும்? dvன்னு மாறிடும். அப்போ dtக்கு இன்டகிரேஷன் போடுங்க t, dvக்கு இன்டகிரேஷன் போடுங்க v. ஸோ வாட் இஸ் த இன்டகிரேஷன் பை பார்ட் சேஸ்? இன்டகரல் udv = uv மைனஸ் இன்டகரல் vdu. அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. யூக்கு பதிலாக என்ன இருக்குது? நல்லா பாருங்கள், லாக் டி. விக்கு பதிலாக என்ன இருக்குது? டி. அதனால் டி லாக் டி மைனஸ் இன்டகரல் விக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்கள்? டி இன்ட்டு டியூக்கு பதிலாக 1/t dt. எல்லாம் வந்துருச்சா? டி கட் ஆகிடும். அப்போ டி லாக் டி மைனஸ் இன்டகரல் டிடி. டி லாக் டி மைனஸ் வாட் இஸ் இன்டகரல் டிடி? டி ப்ளஸ் சி. ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? டி வெளியில் எடுத்துடுறேன். அப்போ டி இன்ட்டு லாக் டி மைனஸ் 1 வரும். வாட் இஸ் யுவர் டி? எக்ஸ் இ பவர் எக்ஸ். அப்போ எக்ஸ் இ பவர் எக்ஸ் லாக் ஆஃப் எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சி. லாகுக்குள்ளே மாடுலஸ் போடலாம்.
மாடுலஸ் போடாமல் இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது. பெட்டர் யூஸ் தி மாடுலஸ் சிம்பிள். அப்போ I is equal to x e power x log of x into e power x minus 1 plus c. கிளியர் ஆயிடுச்சா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? எவாலுவேட் இன்டகரல் 1 by x into x square plus 1 dx. இப்போ உடனே உங்களுக்கு தோணும் டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் மேலே இருக்கானா? இல்லை. இந்த கணக்கை எப்படி மிஸ் ஃபாலோ பண்ணுறது? ஏதாவது ஒரு ட்ரிக் அப்ளை பண்ணி ஆகணும். அப்போ கீழே என்ன இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே உங்களுக்கு என்ன இருக்குன்னா 1 தான் இருக்குது. ஸோ எனக்கு வசதியாக 1ங்கிற நம்பர் இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், டினாமினேட்டர் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். தட் 1 இஸ் வேறு மெத்தடில், அதாவது ஜஸ்ட் வி ஆர் டேக்கிங் த பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இன்னொரு மெத்தடும் பண்ணலாம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மாடலையும் பண்ணலாம். ஏ பை எக்ஸு ப்ளஸ்ஸு பிஎக்ஸ் ப்ளஸ் சி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 போட்டுட்டு ஏபிசி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கூட இந்த சம போடலாம். தெர் ஆர் 2 மெத்தட்ஸ் ஆர் ஹியர். பட் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியான மெத்தடாக இருக்கட்டும்னால இந்த சம எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எப்படி எழுதலாம்னா, நியூமரேட்டரில் 1 தான் இருக்குது. அந்த 1 வரதுக்கு நான் ஒரு ஸ்லைட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 அஃபெக்ட் ஆகல பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் கட் ஆகி 1ன்னு வந்துடும். அப்போ கீழே என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது கிளியர் ஆகிடுச்சா? இப்போ நான் 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். எப்படி? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ ஃபஸ்ட்டில் எது கேன்சல் ஆகுது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பெண்டிங் என்ன இருக்குது? 1 பை எக்ஸ். செகண்டில் எது கட் ஆகுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே இருக்குது. அதில் எது கட் ஆகும்னா எக்ஸ் மட்டும்தான் கட் ஆகும். இப்போ திருப்பி சிம்பிளை பண்ணலாமா? இன்டகரல் 1 பை எக்ஸ் மைனஸ் மேலே கீழே இருக்கிற ஒரு எக்ஸும் மேலே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரில் இருக்கிற ஒரு எக்ஸும் கட் ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் எக்ஸு பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிஎக்ஸ். கிளியர் ஆகிடுச்சா? இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் உங்களுக்கு இன்டகிரேஷன் ஈஸியாக தெரியும். 1 பை எக்ஸுக்கு என்ன இன்டகிரேஷன்? லாக் எக்ஸ். செகண்ட் பார்ட்டை கொஞ்சம் யோசிங்க. மேலேயும் இருக்குது எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது. உடனே உங்களுக்கு என்ன தோணணும்? டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்கா? எஸ் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு நம்பர் தான் உதைக்குது. என்ன நம்பர்? 2. அதனால் என்ன பண்ணுறேன்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 இன் தி செகண்ட் ஃபங்க்ஷன். ரெண்டாவதில் நான் மாற்றுறேன். அப்போ மேலே என்ன ஆகிடும்? 2x பை 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ வாட் இஸ் த இன்டெக்ரல் வேல்யூ ஆஃப் த ஃபஸ்ட் ஒன்? லாக் மாட் எக்ஸ் மைனஸ் 1 பை 2 வெளியில் எடுத்துடுறேன். டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் மேலே இருக்குது, லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. இஸ் இட் கிளியர்? ஸோ ஆன் சிம்பிளிஃபிகேஷன் இது எப்படி இருக்குது? லாக் எம் மைனஸ் லாக் என் மாடல் இருக்குது. ஏற்கனவே ஒரு சம் பார்த்தோம். லாக் ஆஃப் எம் பை என். எம் இஸ் எக்ஸு, என்னங்கிறது இங்கே முன்னாடி ஒரு 1 பை 2 இருக்கிறனால அதை பவருக்கு கொண்டு போயிடுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் பவர் 1 பை 2 என்னவா மாறும்? ரூட்டில் மாறும். அதனால தான் I is equal to log of modulus of x by root of x square plus 1 plus c. புரிஞ்சிடுச்சா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் 5 மார்க் கொஷின். இதையே நீங்கள் என்ன செய்யுங்க, பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எவாலுவேட் இன்டகரல் e power x into x minus 1 by x plus 1 the whole cube dx. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கணக்கு? பட் இதை பார்த்தோன்னே பயப்படக்கூடாது. e power x வெளில இருக்குது. அப்போ இது எந்த மாடலில் கண்டிப்பாக இருக்குன்னு உங்கள் மைண்ட் சொல்கிறதுன்னா e power x f of x e power x into f of x plus f dash x dx மாடலில் இருக்குது. பட் அந்த மாடலுக்கு நான் இப்போ கொண்டு வர போகிறேன் இந்த கணக்கை. e power x வெளில அது பாட்டுக்கு இருக்கட்டும். மேலே x minus 1 இருக்குது. நான் ஒன்றே ஒன்று பண்ணுறேன், நியூமரேட்டரில் 1 ஆட் பண்ணி 1 சப்ராக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான் வேலை. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஏன் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டாக பிரிக்கணும் அந்த ஃபங்க்ஷனை. ஒன்று எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு காமிக்கணும், இன்னொன்று அதோட டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் எக்ஸ்ன்னு காமிக்கணும். அதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு நியூமரேட்டர் என்னவா மாட்டும் பாருங்கள், எக்ஸு மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் 1ஐயும் மைனஸ் 1ஐயும் சேர்த்து முதல்ல மைனஸ் 2ன்னு போட்டுறேன். அப்போ பெண்டிங் பார்ட் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ யுவர் ஃபங்க்ஷன் பிகம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 2 பை என்னவா மாறிடுச்சு? எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப் டிஎக்ஸ் மாறிடுச்சு. கிளியர் ஆகிடுச்சா? அடுத்தது பாருங்கள், இ பவர் எக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிக்கும்போது என்ன வரும்னா எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப் மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப்னு ரெண்டாக பிரிக்கிறேன். அப்போ இ பவர் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப் கட் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் minus 2 by x plus 1 the whole cube dx. So what is the formula using here? Integral e power x f of x plus f dash x dx equal to e power f of x plus c. பாருங்களேன், 1 by x plus 1 the whole square பக்கத்தில் அப்படியே இருக்குது பாருங்கள். இது 1 by x plus 1 the whole squareக்கு டெரிவேட்டிவ் என்னென்னா 1 by x power n மாடல். அப்போ மைனஸ் n by x power n plus 1. அப்போ மைனஸ் 2 by
எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் பவர் 3. கரெக்டாக அதோட டெரிவேட்டிவ் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் I is equal to e பவர் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி. இது புரிஞ்சிருச்சானல்ல? அடுத்த கணக்கு போகலாமா? இன்டகரல் e பவர் 3x மைனஸ் 1/9x ஸ்கொயர் dx. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். I is equal to இன்டகரல் e பவர் 3x. இதையும் அகெயின் பிரிக்கிறேன். 3x/9x ஸ்கொயர் மைனஸ் 1/9x ஸ்கொயர்னு பிரிக்கிறேன். கிளியர் ஆயிடுச்சா? அப்போ e பவர் 3x அப்படியே இருக்கட்டும். 3x/9x ஸ்கொயர் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா 3 கட் ஆகிடும். அப்போ x 3/xன்னு வரும். அந்த 3/xன்னு வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்துலேயும் 9 காமனாக இருக்குது பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பில் ரெண்டுத்துலேயும் 9 காமனாக இருக்குது. 9 வெளில எடுத்துட்டேன். அப்போ 1/9 இன்டகரல் e பவர் 3x 3/x மைனஸ் 1/9 வெளில போயிடுச்சுன்னா 1/x ஸ்கொயர். இது பார்க்க எப்படி இருக்குது? இன்டகரல் e பவர் ax af of x ப்ளஸ் f dash x dx ஈக்குவல் டு e பவர் ax f of x ப்ளஸ் c. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? இன்டகரல் e பவர் ax af of x ப்ளஸ் f dash x dx இஸ் ஈக்குவல் டு e பவர் ax f of x ப்ளஸ் c. அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் I is equal to e பவர் 3x/9x ப்ளஸ் c. ஸோ இது வரைக்கும் we have seen how to apply a function as a variable எடுத்துக்கிட்டு அதோட டெரிவேட்டிவ் பக்கத்தில் இருந்தானா how to find out the integration பார்த்தோம். இன்றைக்கி நடத்தினது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.